கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு நல்ல இரவு வேளையிலையும் இந்த நாளுக்கான வேத தியானத்தை உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த சந்தோஷம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு வாசித்தேன். அதிலிருந்து கர்த்தர் தருகிற வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அதிகாரம் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமான சனகரிப்பின் யுத்தத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தில் எசேக்கியாவுக்கு விரோதமான ரப்சாக்கே சனகரிப்பினுடைய வார்த்தைகள் எசேக்கியாவை என்ன செய்ய வைத்தது என்பதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எசேக்கியாவுக்கு விரோதமான ரப்சாக்கேயின் வார்த்தைகள் வந்த பொழுது, முதலாவது எசேக்கியா தேவ மனுஷனாயிருந்த ஏசாயாவை நாடுகிறான். தன்னுடைய பாரங்களை, தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்திற்கு சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறான். இரண்டாவது, திரும்பவும் அவனுக்கு விரோதமான தாக்குதல் வந்த பொழுது அவன் இப்பொழுது நேரடியாகவே தேவ சமூகத்திற்கு செல்லுகிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எசேக்கியா கற்றுக் கொடுக்கிற பாடத்தை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக எடுத்துக்கொள்வோம். நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு நாம் பரிகாரம் தேட வேண்டிய இடங்கள் 2. 1, தேவ ஊழியர்கள். 2வது ஸ்தோத்திரம். 2வது காரியம், 2வது தேவ சமூகத்திற்கு நாம் செல்லுதல். ஊழியர்களை நாடினாலும் நமக்கு பதில் கிடைக்கிறது. தேவ சமூகத்தை நாம் நாடி போனாலும் நமக்கு பதில் கிடைக்கும். ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். பிரச்சனைகளும் பாடுகளும் சத்துருவின் நெருக்குதல்களும் நமக்கு எதிராகி வரும் பொழுது தேவ ஊழியருடைய ஐக்கியத்தையும் விட்டுவிடக்கூடாது, தேவ சமூகத்தையும் விட்டுவிடக்கூடாது. காரணம், தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு இந்த 2 வழியை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு, தங்கள் பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ளுவோம் என்று நினைக்கிறார்கள். இதனால் ஆபத்து என்ன? பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியாமல் போய்விடுகிறார்கள். ஆம், இந்த ராத்திரி வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை தனித்து சந்தித்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம். உங்கள் திருச்சபையின் போதகரை நாடுங்கள். அவர்களிடத்தில் உங்கள் பாரங்களை சொல்லுங்கள். அது உங்களுக்கு உதவிகரமாய் அமையும். 2வது, போதகரிடத்தில் தான் நம்ம பிரச்சனையை சொல்லிட்டோமே அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்காமல் நீங்களும் தேவ சமூகத்தை நாட தீர்மானியுங்கள். எசேக்கியா இந்த 2 காரியத்தை செய்தான். பதில் என்ன? கர்த்தர் அவனுக்கு ஆச்சரியமான பதில்களை ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கொடுத்து விட்டார். ஆம், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிற காரியங்களுக்கு தேவன் உங்களுக்கு ஆச்சரியமான பதில்களை தருவார் என்கிற நம்பிக்கையை இந்த நாளின் இரவிலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். படுக்கைக்கு போகும் முன்பு இந்த வார்த்தைகளை கேட்டு பலனடையுங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேவ ஊழியர்கள் மூலமாகவும் தேவன் மூலமாகவும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். எசேக்கியாவின் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாய் அமையட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேளையின் தியானத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தியானத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தியானம் ஆசீர்வாதமாய் அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கிருபையாய் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.